அனைவருக்கும் வணக்கங்க. இது பார்த்திங்கனாக்கா வாட்டர் கேபேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன்று வச்சாலே போதுங்க, அப்படியே நல்லா பரவிடுங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வாட்டர் லில்லிங்க. இது சூரியன் இருக்க திசையை நோக்கி பூக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் அழகாக இருக்குங்க. அடுத்தது நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது குட்டி குட்டியாக பூக்கள் இருக்கக்கூடிய இந்த மஞ்சள் பூக்கள் இருக்கக்கூடிய ஸ்னோ ஃப்ளேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க. இதுவும் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க. இதுவும் நீர் தாவரம் தாங்க. ஒரு மாடி தோட்டம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம எல்லாமே இருந்தால் தான் அது நிறைவு பெறுங்க. அப்படி எங்கள் மாடி தோட்டத்தில் நாங்கள் எல்லா விதமான செடி கொடிகளும் வச்சுருக்கோம். நீர் தாவரங்களையும் வச்சு வளர்த்துட்ருக்கோங்க. இதுவும் தண்ணிக்கு மேலே அழகாக பூக்குங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க இது பார்க்கறதுக்கு. இப்படி அந்த ஒரு டப்பில் நம்ம வச்சுட்டா போதுங்க. இதுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சேறு இருக்கணுங்க. சேறு களிமண்ணெல்லாம் போட்டால் தாங்க அழகாக பூ வைக்குங்க. அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சமான இந்த வாட்டர் லில்லிங்க. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது எப்போவாவது ஒரு தடவை தாங்க பூக்கும். மற்ற லில்லி மாதிரி இல்லைங்க. இந்த கலர் மட்டும் ஏதோ ஒரு சமயத்தில் பூக்குங்க. மிக்க நன்றிங்க.